அன்பும் ஜீவா கோவத்துல வெளுத்து வாங்கிட்டாங்க. கண்மணி, will you marry me? ஏய் ஜீவா, இதுனே தெரியல. இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல ஜீவா. அதனாலதான் உன்னோட கஷ்டத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும். நான் உன்கிட்ட சொன்னனா? கண்மணி பத்தின கோவமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்படி என்கிட்ட லவ் சொல்ல வைக்கும் அப்படிலாம் சொல்லி. ரோட்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? லைஃப்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் கல்யாணத்துக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லலையே. அதை நான் சொல்லிட்டேன். பத்தி கொஞ்சம் யோசி. இருக்கிற நாம ஏன் ஒரு புது லைஃபை தொடங்க கூடாது? உன்கிட்ட போதும் ஜீவா, நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்றது மறுபடியும் பண்றதுலாம் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி திட்டுறாங்க. முடியாது. இத பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். சாரி கண்மணி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்புக்கு செம டென்ஷன் ஆகுது. என்னடா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான்ட்டு. அண்ணாஸ் இது என்னோட வந்திருக்கா? எந்திரிக்க சொல்றீங்க? கண்மணி இது அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜீவா, நீங்க அவனை எந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. மரியாதை. சொல்றீங்க அசிங்கமா இல்ல? ஆசைப்படுற நீ டீசன்சியை பத்தி பேசுறியா? கல்யாணம் பண்ணவடா, இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அதுக்கு தேவையில்லாம நீ தலையிட. நான் அவ கூட பேசுறத உனக்கு என்ன இருக்கு? நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா பத்தின அன்பு மேல கோவப்படுறாங்க. மரியாதை. அவ கைய விடு. வேணா கூட்டிட்டு போவேன். எங்க வச்சு வேணாலும் அதை கேட்கறதுக்கு. நான் அவளோட ஹஸ்பண்ட். என்ன சொன்ன? ஆமா, நான் தான் அவளோட புருஷன். இன்ஃபேக்ட் டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணல. இது கேட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவாக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது புது கதையா இருக்குன்ட்டு. அதுக்குள்ள உண்மையா? எப்படிதான் இப்படி வெக்கமே இல்லாம அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறாங்களோ. அவனையும் விட காதல் தானே. கலைக்கலாமா? குடும்ப கதை மாறி இருக்கு. அங்க உள்ளவங்க ரொம்பவுமே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்மணி கோச்சிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க. உங்ககிட்ட நான் அப்படியே போயிட்டே இருக்க. பேச தயாரா இல்ல. இருக்க நீ என்னடா பதில் சொல்லாம அப்படியே போயிட்டே இது போதாதா? என்ன அசிங்கப்படுத்துறது போதா? பாதுகாப்பு இல்ல. உன்கிட்ட தப்பா பேசி உன் மனசை குழப்புறான். இப்ப நடந்துக்க முடியாது. உன்கிட்ட என்ன மறக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா போச்சு உனக்கு? நம்ம தெரிஞ்சாகணும். ஐட்டன் சொன்னது உண்மையா? ஆமா. ஆமா, நான் உன்னை மறந்துட்டேன். இப்ப நீ என் மனசுல இல்ல அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதை கேட்டு அன்புக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னால என்னைக்குமே வாழ முடியாது. நான் சொல்லுவேன். சொல்றல நான் இல்ல கூட மதிக்க தெரியாத ஆணாதிக்க சொல்ற. ஆமா, நடந்துச்சுன்னு தெரியாம அங்க நடந்துப்பீங்க. நான் அடுத்த பக்கம் விசாரிக்காம ஒரு தீர்ப்பு வழங்குவீங்க இருக்கணும்னு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? விழும்போது என்ன பெரிய பொறுப்பை கொடுத்தவன் ஜீவா. நான் இது மாதிரி கீழே விழும்போது என்னைக்காச்சும் கை கொடுத்து தூக்கிருக்கீங்களா? எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இப்ப மட்டும் என்ன அக்கறைங்கிறாங்க. தப்புன்னு கூட பார்க்காம அவ்வளவு பேர் முன்னாடி சண்டையை பிடிச்சு அவன் என்ன எப்படி நம்புவான்? அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? ஓ, இப்ப கூட உனக்கு உன்னோட கெரியர் நல்ல மனுஷனுக்கு அவமானம் ஆயிடுச்சேன்னு வேதனை. உனக்கு பயமா இருக்கு. செல்ஃபிஷ் என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல. உங்களை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு. அதனால இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா கண்மணி ஜீவாவையா நீ அந்த மாதிரி பேசின, அவருக்கு அசிங்கமா ஆயிடுச்சுல அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பிடிச்சவ இல்ல. ஏய் ஏய், நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி முறைச்சிட்டு ஓடுற. எனக்கு இருக்க மனசுல முடிச்சிடலாம். ஏய் நில்றி. நம்ம அன்பும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கண்மணி பாத்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காம ஆட்டோல போயிடுறாங்க. சரி, எதுக்கு வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்க? தைரியமானவனி, நீயே இப்படி அழலாமா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னன்னு சொல்லு. இந்த சித்தப்பா அவக்கு என்னாச்சுன்னு தெரியலையேக்கா. வெள்ளவாடி வெளியே வாடி. இப்ப வரியா இல்லையா பாக்கலாம். புத்தரி நம்ம ஜீவா அன்புக்கு உடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சி இருக்கு. என்னடா இருக்கு வர சொல்லுங்க உங்க பொண்ண. ஏய் விடுறா. யார் பார்த்தா எனக்கு என்னடா? இதுக்கு மேல எதுக்கு மூடி மறைச்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. வாடி வெல்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்டர்டெயின்மென்ட் இருக்கும் போல இருக்கு. ஏய் சொன்ன அழுறியா? நான் இரும்புல செஞ்சதாச்சா? இது எப்படிமா ஹீரோ வரும்? நீங்க இதுல தலையிடாதீங்க. என்ன நாடகத்துல கடைசியில எல்லாரையும் பொம்மை ஆகிட்டால. டேய் வீட்டுக்குள்ள போலாம் வாடா. என்னையோட முடிச்சிர அந்த பிரச்சனை. போட்டு உடைக்க மாட்டேங்கிறாங்களே, என்னவா இருக்குன்னு தெரியல. எல்லா மணியும் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்மணிக்கு திரும்பியும் கோவம் வருது. இவரே இந்த மாதிரி பண்றாட்டு. பாவம், எய்த்த வீட்டுல இருக்கிற பெட்டி இப்படி எல்லாம் குடிச்சிட்டு அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் கத்திட்டு கிடக்குறீங்க.
வீட்டுல இருக்கிறோமா விஷயம் இருக்கு இதையும் தெரிஞ்சுக்குங்க. தெரியுமா வந்துருச்சு இருடா. பார்ட்னர் என்னோட லைஃப் பார்ட்னர். கண்மணி யாருன்னு தெரியுமா? என்னோட ஒரு வீட்டு வழியா பாத்தீங்கன்னா நம்ம அன்பும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம கண்மணி என்னோட பொண்டாட்டின்ட்டு. காரி. தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போட்டா சோத்துல மறைக்க. நம்மள எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க பாரியா. அடிக்கு கொண்டாட்டமா இருக்குமா மாதிரி பேசுறீங்க. டேய் இந்த விஷயம் தெரிஞ்சுமே எல்லாருக்குமே செம ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப இத்தனை நாள் இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டான்ட்டு. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாபா. ஏடா என்ன மேடம் நீங்க தான் தைரியமா தப்பு பண்ண வேணாண்டா செஞ்சாகணும். இல்ல ஏதோ தெரியாம நான் திட்டிட்டேன். நான் ஒரே ஒரு தட்டிட்டு இருக்கேன். முடிஞ்சா இது மாதிரி நான் தான் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லு வைப்போம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவனுக்காக என்ன விட நீயோ உனக்கு அவ்வளவு முக்கியம். டேய் அப்படி போகுதுடா. இந்த எக்ஸாம் முடியுது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேருவாங்க. சேர மாட்டாங்க. வெயிட் பண்ணி மறக்காம லைக் பண்ணுங்க.